ஒரு நியூ கார் வாங்கும்போது லோன் எடுக்கிறது ஈஸியா இருக்கும். ஆனா அதுவே ஒரு யூஸ்டு கார் வாங்கும்போது அதே லோன் ப்ராசஸ் ஏன் குழப்பமா இருக்கு? எவ்வளவு லோன் கிடைக்கும், யாருக்கு லோன் கிடைக்கும், என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, யூஸ்டு கார் வாங்கும்போது எதை கவனிக்கணும், இது மட்டும் இல்லாம யூஸ்டு கார் வாங்குவதற்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன, அதுல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், எது பினான்சியலா பெனிஃபிட்ஸா இருக்கும், இந்த விஷயங்களையும் எங்களுடைய 16 வருட பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீஸ்ல நாங்க பிராக்டிகலா பார்த்த விஷயங்களையும் அடிப்படையா வச்சு எதை ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்றதையும் இந்த வீடியோல தெளிவா உங்களுக்கு சொல்ல போறோம். அதனால யூஸ்டு கார் வாங்குறதுக்கு முன்னாடி லோன் மட்டும் தெரிஞ்சுக்காம சரியான ஆப்ஷனை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. முதல்ல யூஸ்டு கார் லோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு நியூ காரை ஷோரூம்ல இருந்து புதுசா வாங்குறதுக்கு பதிலா ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஒரு காரை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது யூஸ்டு கார். அந்த யூஸ்டு காரை வாங்குவதற்கு நம்ம கிட்ட பினான்ஸ் தேவைப்பட்டா பேங்க் அல்லது NBFC மூலமா அந்த காருக்கு லோன் எடுத்து வாங்கலாம். அதுதான் யூஸ்டு கார் லோன். உதாரணத்துக்கு ஒரு பர்சன் கிட்ட ஏற்கனவே ஒரு கார் இருக்கு அப்படின்னா அவர் அந்த கார் செல் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த காரை நம்ம வாங்க விரும்புறோம், நம்ம கிட்ட முழு பணமும் இல்லை அப்படின்னா பேங்க் அல்லது NBFCக்கு யூஸ்டு கார் லோன் அப்ளை பண்ணி லோன் அப்ரூவல் கிடைச்ச பிறகு அந்த காரை வாங்கலாம். ஆனா யூஸ்டு கார் செக்மெண்ட் இது மட்டும் கிடையாது. நம்ம கிட்ட ஏற்கனவே ஒரு கார் இருக்கு, அந்த காரை வச்சு புதுசா பினான்ஸ் எடுத்துக்கணும், அதாவது ரீஃபினான்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பேங்கிங் ப்ராடக்ட் செக்மெண்ட்ல இது யூஸ்டு கார் பினான்ஸ் அல்லது யூஸ்டு கார் செக்மெண்ட்குள்ள தான் வரும். அதாவது யூஸ்டு கார் செக்மெண்ட்ல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஒரு காரை வாங்குவதற்கான பினான்ஸ். இரண்டாவதா நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற யூஸ்டு காரை வச்சு ரீஃபினான்ஸ் அல்லது ஃப்ரெஷ்ஷா ஒரு பினான்ஸ் எடுக்கிறது யூஸ்டு கார் லோன்ல வரும். உங்க ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து பர்ச்சேஸ் பினான்ஸ் அல்லது ரீஃபினான்ஸ் ரெண்டுமே இந்த செக்மெண்ட்ல தான் வரும். அடுத்து யூஸ்டு கார்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. முதல்ல நீங்க வாங்க போற யூஸ்டு காருக்கா பினான்ஸ் அல்லது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற காருக்கு ரீஃபினான்ஸ் பண்ண போறீங்களா, ரெண்டுக்குமே வெஹிக்கிள் எலிஜிபிலிட்டி மற்றும் லெண்டர் பாலிசி ரொம்ப முக்கியமா இருக்கும். பொதுவா யூஸ்டு கார் பினான்ஸ்ல வெஹிக்கிளுடைய ஏஜ் ஒரு முக்கியமான கிரைட்டீரியாவா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப 2026 அப்படின்னு நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில லெண்டர் 2021க்கு அப்புறமா மேனுஃபேக்சர் பண்ண அல்லது ரெஜிஸ்டர் ஆன வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும் பினான்ஸ் பண்ணலாம். இந்த பாலிசி பேங்க் அண்ட் NBFC உடைய பாலிசியை பொறுத்து காருடைய மாடலை பொறுத்து மாறும். அதனால இன்கேஸ் நீங்க வாங்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த காருடைய குறிப்பிட்ட மாடல் அல்லது பிராண்டை வெஹிக்கிள் கேட்டகரிஸ் கிட்ட மட்டும் சொன்னீங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு எலிஜிபிலிட்டி வரும் அப்படின்றத அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா கார் மாடலுக்கும் எல்லா லெண்டரும் பினான்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட மாடல்ஸ் பிராண்ட் அல்லது வெஹிக்கிள் கேட்டகரிஸ்க்கு மட்டும் ஃபண்டிங் இருக்கலாம். அடுத்து முக்கியமா இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா இந்த யூஸ்டு காருக்கு மேக்ஸிமம் எவ்வளவு லோன் அமௌண்ட் கிடைக்கும். இதை புரிஞ்சிக்க ஒரு முக்கியமான வேல்யூ இருக்கு, IDV வேல்யூ, அதாவது இன்சூர்டு டெக்ளேர்டு வேல்யூ. உங்க கார் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல IDV வேல்யூ இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்கிற இன்சூர்டு வேல்யூ தான் அந்த IDV வேல்யூ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க ஒரு யூஸ்டு ஸ்விஃப்ட் கார் வாங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கிறீங்க. செல்லர் அல்லது மார்க்கெட்ல அதோட பிரைஸ் 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த காரோடைய இன்சூரன்ஸ் பாலிசியில IDV வேல்யூ 2.5 லட்ச ரூபா தான் அப்படின்னு இருக்கு. பழைய லெண்டிங் பாலிசியில சில லெண்டர்ஸ் அந்த IDV வேல்யூ பேஸ் பண்ணி 100% வரைக்கும் ஃபண்டிங் செஞ்சிருக்கலாம். ஆனா இப்போ காம்படிஷன் நிறைய வந்துட்டதுனால சில பேங்க் மற்றும் NBFC தங்களுடைய இண்டிவிஜுவல் கிரெடிட் மற்றும் வெஹிக்கிள் பாலிசிக்கு உட்பட்டு IDV வேல்யூல 200% வரைக்கும் ஃபண்டிங் ஆப்ஷனா வச்சிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸாம்பிள்ல 2.5 லட்ச ரூபா IDV வேல்யூ இருக்கு அப்படின்னா 200% ஃபண்டிங் பாலிசி இருந்தா 5 லட்ச ரூபா வரைக்குமே உங்களால ஃபண்டிங் கன்சிடரேஷன் இருக்கலாம். ஆனா இதுதான் ஃபைனல் லோன் அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஃபைனல் எலிஜிபிலிட்டியை டிசைட் பண்ணும்போது உங்களுடைய சிபில் ஸ்கோர் மற்றும் இன்கம் எலிஜிபிலிட்டியை பேஸ் பண்ணி மற்றும் பேங்க் அண்ட் NBFC உடைய பாலிசியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணுவாங்க. அதனால IDV வேல்யூவோட 200% கிடைக்கும் அப்படின்றது நம்ம ஃபிக்ஸடா நினைச்சிக்க கூடாது. சரியான வார்த்தையில நம்ம சொல்லணும் அப்படின்னா சில பேங்க் மற்றும் NBFCல IDV வேல்யூவை விட அதிகமான ஃபண்டிங் இருக்கலாம். அதனால ஃபைனல் லோன் அமௌண்ட் உங்க ப்ரொஃபைல் மற்றும் லெண்டர் பாலிசியை பொறுத்து தான் வரும். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா யூஸ்டு காருக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும். முதல்ல காருக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். உங்களுடைய RC புக் உடைய காப்பி தேவைப்படும். இன்சூரன்ஸ் காப்பி கண்டிப்பா தேவைப்படும்.
குறிப்பா ஆர்சி மற்றும் இன்சூரன்ஸ் டீடைல்ஸ் வந்து வேலிடாவும் கரண்ட்லயும் இருக்குதா அப்படின்றத சரி பார்க்கணும். அடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட் என்ன தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா முதல்ல கேஒய்சி டாக்குமெண்ட் வரும். அதாவது பொதுவா பேன் அல்லது ஆதார் வந்து அல்லது லெண்டர் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஐடென்டிட்டி மற்றும் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். சில லெண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பே ஸ்லிப் மற்றும் உங்களுடைய இன்கம் டீடைல்ஸ் கேட்கலாம். ஒரு சிலர் வந்து இதை மட்டுமே வச்சு கூட உங்களுக்கு தரலாம். ஏன் அப்படின்னா யூஸ்ட் கார் அப்படின்றது வந்து ஒரு செக்யூர்ட் லோன். கார் தான் செக்யூரிட்டியா இருக்கு. அதனால டாக்குமெண்டேஷன் வந்து லெண்டருடைய பாலிசியை பொறுத்து ஒரு சில பிளெக்சிபிலிட்டி வந்து இதுல வந்து இருக்கலாம். அடுத்து யூஸ்டு கார் வாங்கும்போது நாம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதை ஒண்ணா இப்ப நம்ம பார்க்கலாம். யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பொதுவா நியூ காருக்கும் யூஸ்டு காருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரே மாதிரி இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு நியூ கார் லோனுக்கு ஒரு குறிப்பிட்ட லெண்டர் கிட்ட 8% இருந்து 10% வரைக்கும் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். அதே நேரத்தில் யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிளுடைய ஏஜ், கஸ்டமருடைய ப்ரொஃபைல், சிபிலை பொறுத்து அவங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால யூஸ்டு கார் வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு லோன் கிடைக்கும் அப்படின்றத மட்டும் பார்க்காதீங்க, எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத கண்டிப்பா ஒரு தடவை செக் பண்ணுங்க. இதுல இரண்டாவதா இருக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க யூஸ்டு காரை தான் லோன் மூலமா வாங்குறீங்க. அதனால அந்த வெஹிக்கிளுக்கு பினான்ஸ் பண்ற பேங்க் அல்லது என்பிஎஃப்சி உடைய ஹைப்பந்தன்டிகேஷன் வந்து ஆர்சில வந்து பதிவு செய்யப்படும். இந்த லோன் வந்து முழுமையா ரீபே ஆகுற வரைக்கும் அந்த ஹைப்பந்தன்டிகேஷன் வந்து இருக்கும். நீங்க லோனை முழுமையா க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெண்டர் கிட்ட இருந்து என்ஓசி வாங்கி அப்ளிகபிள் ஆர்டிஓல ப்ராசஸ் பண்ணி அந்த ஹைப்பந்தன்டிகேஷனை ரிமூவ் பண்ணணும். அதாவது லோன் க்ளோஸ் ஆன உடனே வேலை முடிஞ்சிடாது. ஆர்சில இருக்கிற ஹைப்பந்தன்டிகேஷனை ரிமூவல் ப்ராசஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் ஃபோர்க்ளோசர் அல்லது ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ். உதாரணத்துக்கு நீங்க ஒரு யூஸ்டு கார் லோன் வந்து 4 வருஷம் டெனருக்கு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, ஆனா ஒரு வருஷத்துக்கு பின்னாடி உங்ககிட்ட வந்து ஒரு ஃபண்ட் வருது அப்படின்னும் போது நம்ம வந்து நம்மளுடைய லோனை வந்து க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னும் போது நிறைய பேங்க் அல்லது என்பிஎஃப்சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய லோன் அக்ரிமெண்ட்ல மற்றும் அவங்களுடைய அப்ளிகபிள் பாலிசிக்கு ஏற்ப ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் அல்லது ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் வந்து வசூலிக்கலாம். சில கேஸ்ல இந்த சார்ஜஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல்ல இருந்து ஒரு பர்சன்டேஜா இருக்கலாம். உதாரணத்துக்கு 2% இருந்து 7% வரைக்கும் ரேட் இருக்கலாம். ஆனா இது எல்லா லெண்டரும் வந்து ஒரே மாதிரியா வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதனால லோன் எடுக்கும் போதே இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, ஹைப்பந்தன்டிகேஷன் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும், இயர்லியா க்ளோஸ் பண்ண ஏதாவது சார்ஜஸ் இருக்கா அப்படின்ற இந்த 3 விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து யூஸ்டு கார் வந்து நீங்க எடுக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த யூஸ்டு கார் லோன்ல ஃபண்டிங் அமௌண்ட் யாருக்கு டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி ஓனர் கிட்ட யூஸ்டு கார் வாங்குறீங்க அப்படின்னா அந்த காருக்கான லோன் அமௌண்ட் பொதுவா உங்களுக்கு கேஷா கொடுக்க மாட்டாங்க. லெண்டர், வெஹிக்கிள் மற்றும் செல்லர் டீடைல்ஸை வெரிஃபை பண்ணிட்டு சாங்ஷன் அமௌண்ட்டை வந்து அந்த செல்லருக்கோ அல்லது அப்ளிகபிள் டீலருக்கோ வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க. ஆனா உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு கார் இருக்கு, அந்த காரை வச்சு நம்ம ரீஃபினான்ஸ் பண்றோம் அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த கேஸ்ல லெண்டர் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறமா சாங்ஷன் அமௌண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிஸ்பர்ஸ் ஆகலாம். ஸோ யூஸ்டு காருடைய பர்ச்சேஸ் அண்ட் ஃபினான்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் காருக்கும் ரீஃபினான்ஸுக்கும் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து ஒரே மாதிரியான ப்ராசஸா இருக்காது. இப்போ இந்த வீடியோல கடைசி மற்றும் மிக முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். எங்களுடைய 16 வருட பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த லோன் எடுத்தாலும் நாங்க முதல்ல சொல்ற ஒரே அட்வைஸ் இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற லோ காஸ்ட் ஃபண்டிங் ஆப்ஷனை முதல்ல கன்சிடர் பண்ணுங்க. உதாரணத்துக்கு உங்ககிட்ட கோல்டு ஜுவல்லரி இருக்கு, அதை வச்சு நீங்க கோல்டு லோன் எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா யூஸ்டு கார் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க. ஏன்னா யூஸ்டு கார் லோனை கம்பேர் பண்ணும்போது சில சூழ்நிலைகள்ல கோல்டு லோனுடைய இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம யூஸ்டு கார் லோன் எடுத்தா வெஹிக்கிளுக்கு ஹைப்பந்தன்டிகேஷன் பதிவு பண்ணப்படும். லோன் க்ளோஸ் ஆன பிறகு அதை ரிமூவ் பண்றதுக்கான ப்ராசஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களிடம் கோல்டு இருக்குது அப்படின்னா யூஸ்டு கார் லோன் எடுப்பதற்கு முன்னாடி கோல்ட் லோன் ஆப்ஷனை கண்டிப்பா கம்பேர் பண்ணி பாருங்க. ஆனா கோல்டு இல்ல அல்லது யூஸ்டு கார் லோன் தான் உங்களுக்கு சரியான ஆப்ஷன் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னா இந்த 3 விஷயங்களை மட்டும் மறக்காம செக் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட், ஹைப்பந்தன்டிகேஷன் அண்ட் க்ளோசர் ப்ராசஸ், ஃபோர்க்ளோசர், ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ், இந்த 3 விஷயங்களையும் கம்பேர் பண்ணிட்டு உங்களுடைய யூஸ்டு கார் லோன் ப்ராசஸை ஆரம்பிங்க. லோன் அமௌண்ட்டை மட்டும் பார்த்து லோன் எடுக்காதீங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் குறைந்த ஓவரால் காஸ்ட்ல பெனிஃபிட் தரும் அப்படின்றத பார்த்துட்டு லோன் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பேங்கிங் அண்ட் பினான்சியல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. நன்றி.